நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். புது புது ஸ்ட்ராட்டஜிஸையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் பங்கு சந்தையை பற்றி தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க, இல்லை தெரியாதவங்களாக கூட இருப்பீங்க, இல்லை ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருப்பீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் கூட இருக்கலாம். இதில் ஒரு சில முக்கியமான தகவல்களையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். தம்ப்நெயிலை பார்த்துட்டே வந்திருப்பீங்க. வெறும் 1 பவுண்ட் தங்கம் வெறும் எப்படி 6000 ரூபாய்க்கு உங்களால் ஹோல்டு பண்ண முடியும், அதே நேரத்தில் 100 கிராம் தங்கம் வெறும் 65,000 ரூபாய்க்கு எப்படி ஹோல்டு பண்ண முடியும், 1 கிலோ தங்கத்தை எப்படி 7 லட்ச ரூபாய்க்கு ஹோல்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னடா சொல்கிற, மார்க்கெட்டில் உள்ள ரேட்டை விட வெறும் 10% தான் சொல்கிற, 90% பணம் தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உண்மைதாங்க. இதில் நான் எந்தவித பொய்யும் சொல்ல, வித் ப்ரூஃபோட உங்களுக்காக காமிக்க போகிறேன். ஏன் கூட ஒரு 20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதை எப்படி வாங்கலாம், எப்படி விற்கலாம். நீங்கள் வெளி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனை வாங்கினீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸு, ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3% போடும். செய்குலி சேதாரம் இதெல்லாம் போயிடும். ஒரு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா 10% இதுலேயே உங்களுக்கு போயிடும். மீதி இருக்கிற 90% தான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஆனால் நான் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த செய்குலி சேதாரம் டேக்ஸ் கட்டக்கூடிய அந்த பணம் இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் வாங்கக்கூடிய கோல்டை ஈஸியாக வாங்கவும் விற்கவும் முடியும். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டை வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா தங்கம் ஏறுனா மட்டும்தான் உங்களால் விற்க முடியும். ஆனால் நான் இப்போ சொல்கிறது ட்ரேடிங் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பவுனு மேலே ஏறினாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும், தங்கம் கீழே இறங்கினாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். 1 கிலோ தங்கத்தை வெறும் 7 லட்ச ரூபாய்க்கும், 100 கிராம் தங்கத்தை வெறும் 65,000 ரூபாய்க்கும், 1 பவுன் தங்கத்தை வெறும் 6,000 ரூபாய்க்கும் உங்களால் ஹோல்டு பண்ண முடியும், வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அது எப்படிங்கிறது தான் லைவ் ப்ரூஃபாக உங்களுக்காக காமிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த டைம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 to 15 மினிட்ஸ் என் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் ஒரு நல்ல ஒரு தொகை நீங்கள் சேவிங் பண்ணுறதுக்கும் உங்களோட முதலீடை பெருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நீங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் தங்கம் எந்த அளவுக்கு ஒரு சிறந்த முதலீடு அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேணாம், எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று தான். சரிங்களா? அதனால நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் இந்த வீடியோட முடிவில் நான் யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்லலை அப்படின்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரிப்ஷன் கூட நம்ம சேனலை நீங்கள் பண்ணிடலாம். சரிங்களா? அதே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் குறைஞ்சது ஒரு 10 நபர்களுக்காவது நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடணும். அதுதான் நம்ம டீலு. சரிங்களா? மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது டிசம்பர் 19, 2024. சரிங்களா? இன்னையோட கோல்டோட நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். 1 கிராம் கோல்டு 7,070 ரூபாய்க்கு செல் ஆகிட்டு இருக்கு. 8 கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா 56,560 ரூபாய்க்கு செல் ஆகிட்டு இருக்கு. 10 கிராம் 70,700, 100 கிராம் 7,07,000 அப்படிங்கிற ரேட்டுக்கு செல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நான் இப்போதைக்கு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இதில் 10% இருந்தாலே நீங்கள் இதை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். இந்த 8 கிராம் கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, வெறும் 6,000 ரூபா இருந்தாலே இந்த 56,000 ரூபா தங்கத்தை உங்களால் வாங்கவோ விற்கவோ முடியும். அதே மாதிரி வெறும் 7 லட்சம் ரூபா, மொத்தம் 7,07,000 ரூபா இருக்கக்கூடிய கோல்டை வெறும் 10% 65,000 ரூபா இருந்தாலே உங்களால் வாங்கவும் விற்கவும் முடியும். அந்த சீக்ரெட்டை தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 8 கிராம் கோல்டு வெளியில் எவ்வளோக்கு இருக்குது, 57,000 சந்தை மதிப்பு இருக்குது. அதை 6,000 ரூபாய்க்கு வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதே மாதிரி 100 கிராம் கோல்டு சந்தை மதிப்பு 7,07,000 இருக்குது. அதை வெறும் 65,000 இருந்தாலே உங்களால் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். சரிங்களா? அதே நேரத்தில் 1 கிலோ தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா 77 லட்சம். நம்மளாலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் 1 கிலோ தங்கத்தை நம்ம எப்படி வாங்க முடியும், அதை எப்படி ஹோல்டு பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதை எப்படி வெறும் 7 லட்சம் ரூபாய்க்கு உங்களால் ஹோல்டு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். இன்னொரு சஸ்பென்ஸான ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த 1 கிலோ தங்கத்தை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா 7 லட்ச ரூபா கூட தேவையில்லைங்க, வெறும் 70,000லேருந்து 50,000 இருந்தாலே உங்களால் அந்த 7 லட்ச ரூபா கோல்டை ஸ்டேக் பண்ண முடியும், வாங்கி வச்சு விற்க முடியும். அதை எப்படிங்கிற சீக்ரெட்டை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவோட முடிவில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நீங்கள் உங்களோட ப்ரோக்கரேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டுக்கு புதிய நண்பர்களாக கூட இருக்கலாம். சரிங்களா? அப்படி புதிய நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா டீமண்ட் அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த டீமண்ட் அக்கௌண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் இதில் வந்து சொல்கிறேன். டீமண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது இருந்து அட்ரஸ் ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் டீமண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வெறும் 15 மினிட்லேயே உங்களால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தி டீமண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டீமண்ட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்களை உங்களால் வந்து வாங்கவோ விற்கவோ முடியும். சரிங்களா? கோல்டு வந்து பங்கு சந்தையில் வந்து பல்வேறு விதமாக வந்து டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து கோல்டு பீஸ்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா இன்றைக்கியோட சந்தை மதிப்பிற்கு கோல்டு பீஸை வந்து வாங்கி வச்சுக்க முடியும். அது வந்து ஸ்டாக்கை எப்படி ஹோல்டு பண்ணுறீங்களோ அதே போல் கோல்டு பீஸை வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு விதம். இன்னொரு விதம் இருக்குது. சரிங்களா? கோல்டு குனியா ஆப்ஷன் மெத்தடு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த தகவல் வந்து ரொம்பவே ஈஸியாக புரியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத வீடியோட இறுதியில் நான் சொல்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த கோல்டு குனியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை பை பண்ணுறது 8 கிராம் கோல்டு. இதில் வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா, ஒரு லாட்டு 8 கிராம். இந்த 8 கிராம்ங்கிற கோல்டை வந்து நீங்கள் ஒரு லாட்டு பை பண்ணணுன்னா உங்களோட தேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5650 ரூபா தான். இதை நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் டைம் உண்டு. அந்த ஒரு மாதம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாத இறுதியில் வந்து நீங்கள் இதை விற்றுக்க முடியும். அதற்கான ஒரு டேட் வந்து இருக்கும். 23, 24, 25. நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் மாதத்தோட முதல்ல இப்போ வந்து கோல்டு இந்த மாதம் ஏற போதா இறங்க போதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த கோல்டு குனியாவில் நீங்கள் வெறும் 8 கிராம் கோல்டை வந்து வெறும் 5650, ஒரு 6000 ரூபா மினிமம். இது வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஏற்றாப்புல போல் கூட குறைய மாறுபடும். சரிங்களா? கூட குறைய மாறுபடும். வெறும் 6000 ரூபா இருந்தாலே உங்களால் பை பண்ணிக்க முடியும். சப்போஸ் கோல்டு வந்து ஏற போகுது அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். கோல்டு வந்து இறங்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், இதையே அப்படியே நீங்கள் வந்து செல்லும் பண்ணிக்கலாம். செல் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தொகை தான் உங்களுக்கு தேவைப்படும். அதிகமாகலாம் தேவைப்படாது. சப்போஸ் இந்த மாதம் வந்து கோல்டு வந்து கீழே போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ஆல்ரெடி நீங்கள் கோல்டு வீட்டில் வாங்கி வச்சுருக்கீங்க, அந்த கோல்டோட இறங்குறத வந்து எப்படி நீங்கள் ஈடு கட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு 6000 ரூபா பணம் இருந்ததுன்னா கோல்டை வந்து செல் பண்ணிவிடுங்க. கோல்டை செல் பண்ணிங்கன்னா இப்போயோட சந்தை மதிப்பில் எவ்வளோ இறங்குதோ அந்த 8 கிராமுக்கான ஏற்ற இறக்கங்களுக்கான வேலிடிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? 8 கிராமுக்கான ஏற்ற இறக்கம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இது 8 கிராம் தங்கத்தை வாங்குவதற்கான வழிமுறைகள், வாங்குவதற்கும் விற்குவதற்கும். சரிங்களா? இதில் மேலும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா நான் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணி கற்றுக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மினின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் நீங்கள் போய் ஒரு லாட்டு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு லாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் கோல்டு. சரிங்களா? 100 கிராம் கோல்டை வந்து நீங்கள் எப்படி ஸ்டேக் பண்ணலாம், வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 65,000லேருந்து 70,000 இருந்தது அப்படின்னா 1 கிராம் கோல்டை வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். சப்போஸ் இதை வாங்குறதா இருந்தாலும் பை பண்ணிக்கலாம், செல் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு அதே தொகை தான் தேவைப்படும். ஒரு லாட்டுங்கிறது 100 கிராம். 100 கிராம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மினி. இந்த கோல்டு மினி வந்து 70,000 ரூபா இருந்தாலே உங்களால் வாங்கவும் விற்கவும் முடியும். இப்போதைக்கு உள்ள சந்தை மதிப்பு 100 கிராம் கோல்டு எவ்வளோ இருக்குது இதை பாருங்கள். இந்த நியூஸில் கூட நியூஸ் பேப்பரில் ஆன்லைனில் காமிக்கிறேன். 100 கிராம் கோல்டை நீங்கள் வாங்குறதுக்கு 7,07,000 ரூபா உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் இப்போதைக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு இந்த இடத்துல, நம்ம பங்கு சந்தையில் வாங்கும் போது வந்து இதற்கான ஆப்ஷன் மெத்தடு. சரிங்களா? ஒரு லாட்டு 100 கிராம் கோல்டை வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது, வெறும் 70,000 ரூபா மட்டும்தான் தேவைப்படுது. வெறும் 10% பணம் மட்டும்தான் தேவைப்படுது நீங்கள் 100 கிராம் கோல்டை வாங்கவும் விற்கவும். இந்த இடத்துல நீங்கள் கோல்டு வந்து மேலே ஏறுதா இறங்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வாங்கவும் விற்க முடியும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் பங்கு சந்தையை வந்து நீங்கள் முழுவதும் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வாங்கவும் விற்கவும் எந்த நேரத்தில் ஏறுது இறங்குதுங்கிறத கற்றுக்க முடியும். அதை பற்றியும் கற்றுக்கணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம்.
கமாடிட்டியில் எப்படி வந்து வாங்குறது விற்கிறது, எப்படி வந்து ஒரு செக்ஷனில் வந்து இந்த மாதம் கோல்டு ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது இன்னொரு கான்செப்ட் இருக்குது, கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 கிலோ கோல்டு 1 கிலோ. சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாருங்கள் 1 லாட்டுங்கிறது 1 கேஜி. இந்த 1 கேஜி கோல்டை வந்து நீங்கள் எப்படி வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னா 1 கேஜி கோல்டுக்கு மொத்தம் எவ்வளோ தேவைப்படுது? நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், 70 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படும். 1 கிலோ கோல்டை வந்து நார்மலாக நீங்கள் பிசிக்கலான மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 1 கிலோ கோல்டை வந்து 70 லட்ச ரூபா இருந்தால் தான் மினிமம் உங்களால் வாங்க முடியும். ஆனால் இங்கே எவ்வளோ தேவைப்படுது பாருங்கள், 7 லட்சம் மட்டும்தான் தேவைப்படுது. 7,1150 ரூபா இருந்தால் உங்களால் வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும். இப்போது தெரிஞ்சிடுச்சிங்களா? 8 கிராம் கோல்டை வாங்குறது விற்கிறது அது கோல்டு குனியா. அடுத்தது கோல்டு மினி, இது 100 கிராம் கோல்டை வாங்குறது விற்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு. இந்த கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 லாட் 1 கிலோ கோல்டை வாங்க விற்க முடியும். சரிங்களா? இன்னொன்று சொன்னீங்களே சார், 1 கிலோ கோல்டை வெறும் 70,000 ரூபாய்க்கே வாங்க முடியும் விற்க முடியும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். இன்றைக்கி கோல்டு வந்து எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 75,239 ரூபா அப்படிங்கிறது பங்கு சந்தையோட குறியீடு, கோல்டோட குறியீடு. இது வந்து எவ்வளோக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? 75,238. இதை நீங்கள் ஆப்ஷனாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 75,000 கால் ஆப்ஷன், 75,000 புட் ஆப்ஷன் இருக்குது. 75,000க்கு மேலே கோல்டு போகுது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த கோல்டை வந்து நீங்கள் பை பண்ணிக்க முடியும். 1 லாட்டு பை பண்ணுறதுக்கு நீங்கள் பாருங்கள், 100 கிராம் பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? வெறும் 3,600 ரூபா தான் தேவைப்படுது. ரொம்பவே கம்மியாக, 70,000 ரூபா கூட கிடையாது, வெறும் 3,600 ரூபா தேவைப்படுது. இந்த 1 கிலோ கோல்டை எப்படி சார் வெறும் 70,000த்தில் இது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 75,000 கோல்டு அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். அதில் வந்து கால் புட்டு வந்துடும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இது வந்து 1 கிலோ கோல்டு. இந்த 1 கிலோ கோல்டு நீங்கள் 1 லாட்டு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வெறும் 50,000 இருந்தாலே போதும். நீங்கள் சப்போஸ் சேஃபாக பண்ணணும், இந்த மணியில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வரும். இப்போ 75,000 ரூபா இருக்கிறத நீங்கள் 74,000 கால் ஆப்ஷனை வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000லேருந்து 70,000த்தில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி அப்படிங்கிறது இருக்கும். அதில் நீங்கள் இந்த மணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கூட இருக்கும், அட் த மணி வாங்கினீங்கன்னா மீடியமாக இருக்கும், அவுட் ஆஃப் த மணி வாங்கினீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், 1 கிலோ கோல்டு 75,000க்கு கீழே போகுது அப்படின்னு நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் 50,000 இருந்தாலே 1 கிலோ கோல்டை வந்து உங்களால் விற்க முடியும். சரிங்களா? அதே போல் 75,000க்கு மேலே இந்த மாதம் கோல்டு போயிடும் சார், நான் வாங்கி வைக்கணும், 1 கிலோ கோல்டை நான் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெறும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 1 லட்ச ரூபா இருந்தாலே உங்களால் 1 கிலோ கோல்டை வந்து வாங்கி வச்சுக்க முடியும். ஆனால் 1 கிலோ கோல்டுக்கு 70 லட்ச ரூபா உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் வெறும் 1 லட்ச ரூபாயிலே. இன்னொரு விஷயம், இப்போது இது இந்த மணியாக இருக்குது, அதனால உங்களுக்கு அதிகமாக இருக்குது 75,000 கோல்டு. சப்போஸ் 76,000 கோல்டை பாருங்கள், 76,000 கோல்டு. ஒரு லாட்டு 75,000 கோல்டு அட் த மணியில் வாங்கும் போது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது? வெறும் 63,000லேருந்து 64,000 தான் உங்களுக்கு தேவைப்படுது 1 கிலோ கோல்டை வாங்குறதுக்கு. 70 லட்ச ரூபா உங்களுக்கு சந்தை மதிப்பு இருக்கிறத நீங்கள் ஃப்யூச்சரில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 7 லட்ச ரூபா தேவைப்படும். அதே நீங்கள் ஆப்ஷனில் வாங்கணும் அப்படின்னா வெறும் 6 லட்ச ரூபா தேவைப்படும். 1% மட்டும்தான். நீங்கள் சந்தையில், சாதாரண சந்தையில் நீங்கள் வாங்குறதுக்கு 70 லட்ச ரூபா தேவைப்பட்டதுன்னா வெறும் 1% இருந்தாலே போதும். உங்களால் பங்கு சந்தையில் திறமையான ஆட்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். இதை நீங்கள் 1 கிராமுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா ஏறுனுச்சு இறங்குது அப்படின்னா இதில் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். சரிங்களா? அது ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு குனியான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோல்டு குனியாவில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா 1 கிராமுக்கு என்ன சந்தை மதிப்பு ஏறுதோ இறங்குதோ அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கோல்டில் உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, கோல்டு எம்மில் ட்ரேட் பண்ணிங்கன்னா 100 கிராம் ஏறுனா என்ன மாதிரியான ஏற்ற இறக்கம் கிடைக்குதோ அதற்கான
சந்தை மதிப்புக்குள்ள லாப நஷ்டம் உங்களுக்கு கையிலேயே கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த கோல்டுன்னு வெறும் கோல்டாக இருக்குது, ஃபியூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து 7 லட்ச ரூபா உள்ள கோல்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா 70 லட்ச ரூபாய்க்கு சந்தை மதிப்பில் உள்ள கோல்டை நீங்கள் வாங்கினா விற்றுனா என்ன லாபம் உங்களுக்கு கிடைக்குமோ அது அப்படியே உங்களுக்கு இதில் கிடைக்கும். சரிங்களா? இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை உங்களோட சொந்த பணத்தில் தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஆப்ஷனு ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும். பேப்பர் ட்ரேடுக்கான ஆப் இருக்குது. பேப்பர் ட்ரேடு நிறைய பேப்பர் ட்ரேடு வந்து கூகுளில் இருக்குது. அது கூகுளில் போய் பேப்பர் ட்ரேடில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் தான். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை முழுவதும் கற்றுக்கணும். இதை கோல்டை முழுவதும் வாங்க விற்க கற்றுக்கணும். நீங்கள் ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதே போலவே சில்வரையும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான விலையில் வாங்க முடியும், விற்க முடியும். குருடாயில், நேச்சுரல் கேஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டியில் கம்மியான விலையில் வாங்க விற்க முடியும். கமாடிட்டி செக்ஷனை நீங்கள் வாங்க விற்க கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரியாக நீ வாங்கி விற்க ஒரு சில ப்ரோக்கரேஜில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சில ப்ரோக்கரேஜில் இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்படி வாங்கணும் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட்லாம் இருக்குது. வித்தின் 15 மினிட்லேயே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், குருடாயிலாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கற்றுக்கணும், நீங்கள் அடுத்தடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீயாகவே கற்றுத்தருவோம். அதற்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அந்த குரூப்புக்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து அனுப்பிவிடுங்க. சார் ஆல்ரெடி என்கிட்ட 4-5 அக்கௌண்ட் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு ஆள் 5லேருந்து 7 அக்கௌண்ட்டு கூட டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சொந்த பணத்தில் உடனடியாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. பேப்பர் ட்ரேடுக்கான நிறைய ஆப் இருக்குது. பேப்பர் ட்ரேடில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து லாபம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறமா வந்து உங்களோட வியூ வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இப்போ சொல்லுங்கள், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு 10லேருந்து ஒரு 15 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டை வந்து இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் ஃபிசிக்கலாக வெளியில் வாங்க முடியும்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை வந்து ஃபிசிக்கலாக வாங்குறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி, டேக்ஸு, செய்கூலி, சேதாரம் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடிபட்டுடும். அந்த செய்கூலி, சேதாரம், இந்த டேக்ஸு இதிலேயே இந்த பணத்தை வச்சே உங்களால் அந்த கோல்டை வந்து திறமையாக நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களால் ஹோல்டு பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்க முடியும். லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே போல் சில்வருக்கான ஒரு வீடியோவும் இருக்குது. அதை நான் விரைவாக போஸ்ட் பண்ணுறேன். அதற்கான அக்சஸை நீங்கள் உடனடியாக பெற்றுக்கணும் அப்படின்னா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.